சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் அவரை விசாரித்த இடத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம். கணேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் கடந்த 27ஆம் தேதி சாமி கும்பிட வந்த பக்தர் ஒரு காரில் இருந்த 10 பவுன் தங்க நகை திருடு போனது. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பணம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கோயில் பாதுகாவல் தற்காலிக ஊழியர் அஜித் என்பவரிடம் விசாரணை நடத்தி வந்தனர். கடந்த நேற்று காலை விசாரணைக்கு அவரை அழைக்க வந்து கோயில் பின்புறம் உள்ள மாடுகள் அடைக்கும் இடமான கோசாலை எனப்படும் இடத்தில் வைத்து விசாரித்து வந்தனர். அப்போது அஜித் மயங்கி விழுந்ததில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று முழுவதும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடைகளை அமைத்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று அஜித்தின் உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு சம்பந்தோட உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று சம்பவம் நடந்த இடமான கோயிலின் பின்புறம் உள்ள கோசாலை உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு செய்தார். அவர் அஜித்தை உட்கார வைத்து விசாரித்த இடம், கோயிலில் கார் நிறுத்தப்பட்டிருந்த இடம், கார் பார்க்கிங் இடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்து வருகிறார். மேலும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதியிடம் புகார் அளிப்பதற்காக அஜித்தின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கோயில் வாசலில் குழுமி உள்ளனர். மேலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தவுடன் அவரை அஜித்தை தாக்க பயன்படுத்திய ரப்பர் குழாய், கம்பு உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.